Hello everyone, welcome to my channel. So day 3 of 10 days of crash course on most important MCQs. ஸோ இந்த MCQs எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எடுத்திருக்க MCQஸ்மே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்லேருந்து பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கு செட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆக இருக்க மாதிரி கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்கும் அதுலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், சர் ஆண்ட்ரியூ ஃப்ரீபோர்ட் இஸ் அ கேரக்டர் இன். ஸோ ஆண்ட்ரியூ ஃப்ரீபோர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எதில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ரியேட் பண்ணது வந்து ரிச்சர்ட் ஸ்டீல். எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்ற ஒரு இதில் தான் சொல்லியிருப்பார். த ஸ்பெக்டேட்டர் அது வந்து த கவர்லி பெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்ச்சன்ட், ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு 6 கேரக்டர்ஸ் வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் வந்து சர் ரோஜர் அப்படின்ற ஒரு மேஜரான கேரக்டரும் இருக்கும். ஸோ அந்த சர் ரோஜர் அட் ஹோம், சர் ரோஜர் அட் சர்ச், சர் ரோஜர் அட் தேட்டர், இந்த மாதிரி நிறைய எஸ்ஸேஸ்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். நெக்ஸ்ட் கொஷின், which modern critic described value judgments as the donkey's carrot of literary criticism? வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டை யார் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த்ரோப் ஃப்ரை. தேர்ட் கொஷின், விக்டோரியன் காம்ப்ரமைஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை. ஸோ விக்டோரியன் காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து விக்டோரியன் ரைட்டர்ஸ் பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.கே. செஸ்டர்டன். More's Latin masterpiece Utopia was translated into English in. ஸோ எந்த இயரில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தாமஸ் மோர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலாந்து ரைட்டர் தான், பிரிட்டிஷ் ரைட்டர் தான். பட் அவர் எழுதின யூட்டோப்பியா அப்படின்றது வந்து லாட்டினில் எழுதியிருப்பார். 1516 நினைக்கிறேன், 1516 எழுதியிருப்பார். ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்துட்டு ஒரு லாட்டின் போய்ட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணது, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1551. ஸோ இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், The Anxiety of Influence, a Theory of Poetry is written by. So this is the name of a book. ஸோ இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் ப்ளூம். நெக்ஸ்ட் கொஷின், who among the following was not a member of the group the University Wits? ஆல்ரெடி the University Wits பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதில் எந்த யூனிவர்சிட்டி விட்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அவங்களோட ஒர்க்ஸ் என்ன எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யூனிவர்சிட்டி விட் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன். ஸோ ஜான் லில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ப்ரோஸ் ரைட்டர், யூஃபியஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஹியூமர், அப்புறம் வந்து எப்படி நான் 2 பிளாட்டை வந்து கம்பைன் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஜான் லில்லியை பார்த்து தான் ஷேக்ஸ்பியர் கற்றுக்கிட்டாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. தாமஸ் நாஷ் வந்து ஒரு ட்ராவலர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். தட் இஸ் known as first precursor of the novel அப்படின்னு சொல்லலாம். ஜார்ஜ் பீல் இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் யூனிவர்சிட்டி விட். ஸோ இதில் வந்து பென் ஜான்சன் மட்டும்தான் யூனிவர்சிட்டி விட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின், த டேர்ம் அமெரிக்கன் ரினைசன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை F.O. Mathieson. நெக்ஸ்ட் கொஷின், gladly would he learn and gladly teach is a line from. ஸோ எந்த லைனில் வந்து எந்த ஒர்க்லேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசர்ஸ் ப்ரோலாக் டு கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இதை வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 பில்கிரிம்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் நடுவில் வந்து 2 பில்கிரிம் வருவாங்க. அவங்க எல்லாத்த பற்றினையும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சாசர் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி, அவங்களோட கேரக்டர் பற்றி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. Next question, the second part of the Pilgrim's Progress was published in. ஸோ Pilgrim's Progress அப்படின்றது வந்து ஜான் பன்யன் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அலிகரி, ரொம்ப ஃபேமஸ் அலிகரி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாவலுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் நாவல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் இது வந்து 2 பார்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜான் பன்யன் வந்து அவர் படித்த வந்து ரொம்ப கம்மியான புக்கு தான். அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பைபிள் மட்டுமே படித்து இது
பண்ணி வளர்ந்ததுனால அவர் பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ் இந்த ஒரு சில இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில நம்மளோட கேரக்டர் ஹானஸ்டி, ட்ரூத், அது எல்லாத்தையுமே வந்து இந்த புக்கில் வந்து கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ செகண்ட் பார்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1684. நெக்ஸ்ட் கொஷின், த ஈகோயிஸ்ட் இஸ் ரிட்டன் பை மெரிடித். ரோலாண்ட் பார்த்தஸ் இஸ் த ஆத்தர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ரொம்பவே மேஜரான ஒர்க்கு, நம்ம கிரிட்டிசிசமில் வரும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா 2-3 கொஷின் பேப்பரில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் பேப்பரில் த டெத் ஆஃப் த ஆத்தர் who is the author of this work அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து the answer is the death of the author. Next question, the author of the Elizabethan sonnet sequence idea is. So sonnet sequence அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம sonetனா என்னன்னு தெரியும், 14 லைன் ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சர் இருக்க ஒரு போம், ஒரு சாங்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து சானட் சீக்வன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சானட்ஸ் வந்து லைன் பை லைனாக 1 by 1 எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட 154 சானட்ஸ் அண்ட் சிட்னியோட ஆஸ்டஃபில் அண்ட் ஸ்டெல்லா, அப்புறம் ஸ்பென்சரோட சானட்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ ஐடியா அப்படின்ற ஒரு சானட் சீக்வன்ஸை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ட்ரைடன். நெக்ஸ்ட் கொஷின், முரியல் ஸ்பார்க்ஸ் The Prime of Miss Jane Brodie is a rewriting of the Victorian novel. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு மேட் உமன் இந்த ஆட்டிக் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க, ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜேன் ஐர் அப்படின்ற ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஜேன் ஐரை பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்றதாவது தெரிஞ்சுக்கோங்க, யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் கொஷின், Ode on the Spring was written by. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் Ode to Autumn வந்து கீட்ஸ், Ode to West Wind வந்து ஷெல்லி. ஸோ கீட்ஸ் வந்து இன்னுமே நிறைய ஓட்ஸ்லாம் எழுதியிருக்காரு, 6 ஓட்ஸ் எழுதியிருக்காரு. பட் இந்த ஓட் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரே. Next question, which of the following books was not published in 1859? ஸோ 1859 பார்த்தீங்கன்னா நம்மளோட லிட்ரேச்சர்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இயர்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து இந்த இயரில் தான் வந்து டார்வினோட த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் தான் வந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்து அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து தியரட்டிக்கலாக ஒரு இதோட ப்ரூஃபோட கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து கடவுள் படைச்சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது எழுதின ஒர்க்குமே வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் கடவுள் அந்த இதில் இருந்தது, இப்போ வந்து அந்த உயிரினம் வந்தது, ஏர்த் தான் எல்லாம், நேச்சர் அந்த மாதிரி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இயரில் வந்து நிறைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதில் வந்து எது பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட். ஸோ இதில் வந்து முக்கியமாக அன்டு திஸ் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா காந்திஜியோட ஃபேவரட் புக் இது அன்டு திஸ் லாஸ்ட். ஏன்னா நம்ம இந்தியன் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜியை பற்றி கண்டிப்பாக படிப்போம். அவரோட ஃபேமஸ் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட். நெக்ஸ்ட், 3 Guineas இஸ் த டைட்டில் ஆஃப் அ புக் பை விர்ஜீனியா உல்ஃப். இது வந்து நிறைய இப்போ லாஸ்ட் இயரில் கூட பிஜிடிஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான புக் பை விர்ஜீனியா உல்ஃப். நெக்ஸ்ட், The page is printed. This is the last line in a poem by Ted Hughes. ஸோ டெட் ஹியூக்ஸ் அப்படின்றவர் வந்து சில்வியா பிளாத்தோட ஹஸ்பண்ட். ஸோ சில்வியா பிளாத் வந்து மேரி பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு சில இதனால டிவோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சில்வியா பிளாத் பற்றி நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபேமஸ் ரைட்டர், போயட். ஸோ இந்த அவங்களோட ஹஸ்பண்ட் டெட் ஹியூக்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட போயம்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், T.S. Eliot's The Waste Land was first published in The Criterion. Next, Relationship is a long poem by ஜெயந்தா மகாபத்ரா. ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் ஏன்னா ஏகே ராமானுஜம் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புக் கலெக்ஷன் இருக்குது, அந்த நேம் ஆஃப் புக் கலெக்ஷன் வந்து ரிலேஷன்ஸ். பட் இது வந்து கொடுத்துருக்கிறது ரிலேஷன்ஷிப், அது வந்து ஒரு லாங் போம். பட் ஏகே ராமானுஜமோட ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் தான் வந்துட்டு ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ் அப்படின்ற ஒரு போம் கூட ஃபேமஸ் போம் இருக்கும். ஸோ அதில் நிறைய ரிலேஷன்ஸை பற்றி எழுதியிருப்பாரு அந்த புக்கில். Next question, the phrase bottomless perdition occurs in Milton's Paradise Lost in. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ். எந்த புக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா book 1. Next question, life like a dome of many colored glass stains the white radiance of eternity until death tramples it into fragments.
ஸோ இது வந்து எந்த இதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும், ஒரு டெத்தை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. டெத்துனாலே நம்மளுக்கு வந்து எலிஜி தான் ஞாபகம் வரும். ஸோ டிஜெக்ஷன் அண்ட் ஓடை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து எலிஜி கிடையாது. மீதி இருக்க மூணுமே வந்து எலிஜி. அடோனஸ், இன் மெமோரியம், தைரசிஸ். அடோனஸ் வந்து ஷெல்லி, இன் மெமோரியம் வந்து டெனிசன், அண்ட் தைரசிஸ் வந்து அர்னால்டு. ஸோ இது எந்த இதுலேருந்து ஒர்க்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடோனஸ். நெக்ஸ்ட், the book The Religion of Man is written by Rabindranath Tagore. In the poem Winhover, Hopkins uses, ஸோ வின்ஹோவர் அப்படின்றது வந்து ஃபேமஸான போம் ஹாப்கினோட. அவர் எந்த இதை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம் ஹாப்கின்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் அவரோட ஒர்க் எதுவுமே பப்ளிஷ் ஆகலை. அவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து அந்த ஃபாதர் அந்த கேட்டகரியில் இருப்பார். அவர் இருந்த வரைக்கும் எதையுமே வந்து அவர் பப்ளிஷ் பண்ணல. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணியிருப்பார். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே க்ரியேட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்கேப், இன்ஸ்டஸ், ஸ்ப்ரங் ரித்தம், இந்த மாதிரி புதுசாக வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போமில் அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ரைம். ஸ்ப்ளிட் ரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, ஒரு வேர்டை வந்து ரெண்டாக பிரித்து அந்த வேர்டோடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எண்டில் வர மாதிரியும், செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் லைனோட ஸ்டார்டிங்கில் வர மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஒரு வேர்டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ண வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்குன்னா, அட்ஜெக்ட் அப்படின்ற ஒரு லாஸ்ட்டில் முடிகிற மாதிரியும், டிவ் அப்படின்றது வந்து அந்த இதில் ஃபஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் வர மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ஜெக்ட் அப்படின்ற ஒரு இது வந்து அதுக்கு ரைம் ஆகிற மாதிரி வேறு ஒரு வேர்டு வந்து நெக்ஸ்ட் லைனில் எண்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ரைம். நெக்ஸ்ட் கொஷின், which Dickens novel attacks the new poor law of 1834 in the opening chapters? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நாவல். ஸோ சார்ல்ஸ் டிக்கின்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட், ஆலிவர் ட்விஸ்ட், அப்புறம் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். இது 4 பற்றினும் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட் மை ஃபேவரட் நாவல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் ஆலிவர் ட்விஸ்ட், அவன் ஆர்ஃபன் ஆகுறான், அதுக்கப்புறம் அவன் எப்படிலாம் என்னெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அவனோட பேக் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வரும். அவன் எந்த மாதிரிலாம் அந்த சின்ன சைல்டு லேபர், அந்த புவர்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், எபிதலாமியன் இஸ் அ நப்டியல் சாங். நப்டியல் மீன்ஸ் மேரேஜ். ஸோ இதில் வந்து அவரோட ஓன் மேரேஜ் பற்றி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், த கட்டன்பர்க் பைபிள் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன். ஸோ கட்டன்பர்க் அப்படின்றவர் வந்து ஒரு பர்சன். அவர் தான் வந்துட்டு வில்லியம் கேக்ஸ்டன் வந்து இங்கிலாண்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிப்பார் இல்லைங்களா. இவர் வந்து ஐ திங்க் ஸோ ஜெர்மன் ஆர் ரோம், ஐ டோன்ட் நோ விச் பிளேஸ், ஜெர்மன்லேயே ரோம்லையான்னு தெரில. பட் கட்டன்பர்க் பைபிள் அப்படின்றது வந்து லாட்டினில் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். கட்டன்பர்க்ன்றது ஒரு நேம், ஒரு பர்சனோட நேம். ஸோ அவர் பப்ளிஷ் பண்ணதுனால அந்த நேம்லேயே வந்து அந்த பைபிள் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1456. நெக்ஸ்ட், ஃபெமினைன் எண்டிங் ரெஃபர்ஸ் டு. ஸோ ஃபெமினைன் எண்டிங் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எண்ட் ஆகிற லைனில் லாஸ்ட் இது வந்து அன்ஸ்ட்ரெஸ்ல முடியும். அந்த லைனோட லாஸ்ட் இது வந்து அன்ஸ்ட்ரெஸ்ல முடியும். ஸோ த எண்டிங் ஆஃப் அ போயம் இன் அன் அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள். நெக்ஸ்ட் கொஷின், சல்மான் ரஷ்டிஸ் ஷேம் இஸ் செட் இன் பாகிஸ்தான். ஸோ சல்மான் ரஷ்டி அப்படின்றவர் வந்து ஃபேமஸான போஸ்ட் கலோனியல் ரைட்டர். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேம் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். நெக்ஸ்ட், விச் அகஸ்டன் ரைட்டர்ஸ் எபிட்டஃப் ரீட்ஸ் ஒன் ஹூ ஸ்ட்ராவ் வித் ஆல் ஹிஸ் மைட் டு சாம்பியன் லிபர்ட்டி. ஸோ யாரோட எபிட்டப்னா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த கல்லில் வந்து செதுக்கி இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ். ஸோ யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோனத்தன் ஸ்விஃப்ட். Next, the future ruin of Troy and the murder of Agamemnon are referred by W.B. Yeats in. So in the work la pathina the second coming. Inscape refers to. So already சொன்ன மாதிரி inscape அப்படின்ற வேர்டு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ். இது கூடவே வந்து இன்ஸ்ட்ரெஸ் அப்படின்ற போதும் வரும். ஸோ இன்ஸ்கேப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த இண்டிவிஜுவல் கேரக்டர் ஆஃப் அ நேச்சுரல் திங். ஸோ ஒரு நேச்சுரல் திங்க்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, அதுதான் வந்து இன்ஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. In which of these plays does Edward Albee use the success myth? ஸோ சக்ஸஸ் மித் அப்படின்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம். ஓகே, அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்தது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ அந்த இது வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம். நெக்ஸ்ட்,
The number of poems in Sydney's sonnet sequence Astrophil and Stella is. ஸோ Astrophil and Stella அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், சாரி அந்த நேம் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு லேடிக்காக இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டெல்லா அப்படின்றது வந்து ஸ்டார் அப்படின்ற மீனிங் தரும். ஸோ அந்த ஆஸ்டஃபில் அப்படின்றது வந்து லவர் ஆஃப் ஸ்டார். ஸோ அந்த இதில் வந்து நிறைய சானட்ஸ் எழுதியிருப்பாரு, ப்ளஸ் 11 சாங்ஸும் எழுதியிருப்பாரு அது கூடவே. ஸோ அந்த இதில் எத்தனை சானட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 சானட்ஸ். ஸோ 108 சானட்ஸ் ப்ளஸ் 11 சாங்ஸ். நெக்ஸ்ட், ஜான்சன்ஸ் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்பியர்ட் இன். ஸோ ஜான்சனோட டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா 1755 பப்ளிஷ் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து அவர் ஷேக்ஸ்பியரை வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் படித்து அதை கரெக்ட் பண்ணி அதை இது பண்ணி கம்பைன் பண்ணி அதில் என்னென்னலாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஷேக்ஸ்பியருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு எல்லாத்தையும் கொடுத்து ப்ரிஃபேஸ் கொடுத்து எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1765. நெக்ஸ்ட், after Shakespeare made his debut as a London playwright, he was described as an upstart crow by. ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவரோட இயர்ஸில் வந்து காணாமல் போன வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1585 to 1592. இந்த 7 இயர்ஸ் வந்து அவர் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் இருக்கும். நிக்கோலஸ் ரோ அவரோட பயோகிராஃபர் எழுதினதில் வந்து அவர் வந்து ஒரு டியரை வந்து கொன்னுட்டு அந்த இதுலேருந்து பயந்து வந்திருப்பாங்கன்னு இருக்கும். ஒரு சிலதில் வந்து அவரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் அவர் வந்து லண்டனுக்கு வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 7 இயர்ஸில் என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. பட் 92 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிளே ரைட்டாக ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி யாரோ வந்து ஒரு ஒர்க்கில் வந்து ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிரீன். ராபர்ட் கிரீன் இஸ் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க்கில் வந்து இங்கே ஒரு ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க. அது வந்து நியூ அப்ஸ்டார்ட் க்ரோ, புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற க்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் இது வந்து எந்தெந்த பிளேலாம் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுலையுமே வந்து ஒரு சில பிளேஸ் தான் வந்து அவர் எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட குத்து மதிப்பாக தான் ஒரு சில இயர்ஸ்லாம் கொடுக்க முடியும். இனிஷியலாக இந்த பிளே எழுதியிருக்கலாம். ஷேக்ஸ்பியரோட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா இதுதான் இயர்ன்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் எவிடன்ஸும் கிடையாது. குத்து மதிப்பாக தான் அந்த இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் டாலவே கால்டு. ஸோ மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்றது வந்து விர்ஜீனியா உல்ஃபோட ஃபேமஸ் நாவல், ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸஸ் டாலவே வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பர்த்டே பார்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரே எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த பார்ட்டி அப்படின்றதுல மிஸ்ஸஸ் டாலவேவுக்கு அவங்க வச்ச பேர், விர்ஜீனியா உல்ஃப் வந்து வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸஸ் டாலவேன்னு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து வர கேரக்டர் தான் வந்து கிளாரிசா தான் இதில் வந்து ஹீரோயின். நெக்ஸ்ட் கொஷின், the term metaphysical poets was first used by. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறையா. ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட் அப்படின்னு சொல்லி யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான்சன். பட் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன். ஸோ இங்கே வந்து போயட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்றதுனால இது டாக்டர் ஜான்சன். நெக்ஸ்ட், ஒன்லி கனெக்ட் இஸ் த எபிகிராஃப் டு அ நாவல் பை E.M. Foster. The author of A Satire Against Reason and Mankind is Rochester. Anagnorisis is a term used by Aristotle for describing. ஸோ இதுவும் வந்து பொயட்டிக்ஸில் வர இன்னொரு டேர்ம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பெரிபீட்டியா, கெத்தாசிஸ், ஹமார்ஷியா, இது 3 டேர்மும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி நேத்தி போஸ்ட் பண்ணதுலேயும் கொஷின் கேட்டிருந்தேன், நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அனக்னாரிசிஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மொமெண்ட் ஆஃப் டிஸ்கவரி பை த ப்ரோட்டகானிஸ்ட். அதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு இந்த கேரக்டர் ஒரு மேக்பத்துக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் வர பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த அனக்னாரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சடன் சேஞ்ச், அதுக்கப்புறம் வர சடன் சேஞ்ச் தான் வந்து பெரிபீஷியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், in which play by Shakespeare do we find widowed queens questioning the assumptions of male politics? ஸோ மேல் பாலிட்டிக்ஸை வந்து எதில் வந்து widowed queens வந்து கொஷின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் III. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க நாவல், ஹிஸ்டாரிக்கல் நாவல்லே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜானை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஜான் கீட்ஸ் போம் ஓட் டு அ நைட்டிங்கேர்ல் வாஸ் கம்போஸ்ட் இன் எந்த இயரில் ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1819. ஸோ இந்த இயரில் தான் வந்து எல்லா போம்ஸுமே அவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், த ஃபீமேல் குவிக்ஸாட் வாஸ் ரிட்டன் பை சார்லட் லெனாக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின்,
which contemporary British poet has translated Beowulf? ஸோ எந்த பியால்ஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8th centuryயில் எழுதியிருக்க ஒரு ஒர்க், மிட்லேண்ட் இங்கிலீஷ்னு சொல்லலாம். அந்த டைமில் எழுதியிருக்க ஒரு ஒர்க். அது யார் வந்து இப்போ இருக்க கண்டெம்பரரி பிரிட்டிஷ் போய்ட் வந்து யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சியாமஸ் ஹியானே. நெக்ஸ்ட், த ப்ரைஸ் ஆஃப் சிம்னி ஸ்வீப்பர்ஸ் இஸ் an essay by சார்ல்ஸ் லாம். ஸோ இதில் ட்ரீம் சில்ட்ரன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்னியை பற்றி ஒரு மார்க் கொடுத்துருப்பாரு. அந்த சிம்னி, அந்த பிளேஸில் இருக்க சிம்னியை பற்றி அதில் என்னென்னலாம் காவாவிக்கு அப்படின்றதுல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், ஸ்டஃபி, ஆன்டி-ஸ்டஃபி அண்ட் எப்போட் ஃபார்ம் அ 3-part structure in a classic code. So classic code is also called as Pindari code, Choral code, இந்த மாதிரி க்ரீக் கோட், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஓட் பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட், த வேர்ட்ஸ் வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் வேர் ஆர் தே அக்யூர் இன் ஓட் டு ஆட்டம் பை கீட்ஸ். Which famous English novel opens with a young woman who is handsome, clever and rich? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாவலில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மிடில் மார்ச்சும் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் இருக்குது, உதரிங் ஹைட்ஸும் பிஜிடிஆர்பியில் இருக்குது, மால் ஃப்ளாண்டர்ஸ் இல்லை, எம்மா வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், எம்மா. ஸோ இது எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்மா. நெக்ஸ்ட், which are the figures of speech used in the following lines by Blake? ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் அப்படின்ற ஒரு போம்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைகர், லேம்ப் இது 2 போயுமே ரொம்ப சிம்பிளான போம், படிச்சுக்கோங்க. அதில் இருக்க poetic devices-உம் பார்த்துக்கோங்க. ஸோ டைகர் டைகர் burning bright in the forest of the night, which immortal hand or eye could frame thy fearful symmetry? ஸோ இதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா apostrophe and synecdoche. சினக்டக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை வந்து ஒரு ஃபுல் இதாக சொல்கிறதுக்கு வந்து பர்சனை சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஹேண்ட் ஆர் ஐ அப்படின்றது வந்து ஒரு டைகருக்காக இது பண்ணியிருக்காங்க, டைகருக்கு டினோட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து சினக்டக்கி வரும். நெக்ஸ்ட், poetry is a criticism of life under the condition fixed for such a criticism by laws of poetic truth and poetic beauty. Who among the following made the above statement? So இது poetry is a criticism of life. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லைன். இது கண்டிப்பாக நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்ட். ஸோ இதோட இன்னைத்த கொஷினுக்கு முடிஞ்சது. ஸோ hope you have learned something new in this video. So thank you. Please like, share and subscribe. Thank you.